Hi everyone, welcome to NetEnglit UGTRB exam seriesல today H.G. Wellsோட fiction The Time Machine வந்து பார்க்க போகிறோம். author introduction வந்து பார்த்துருவோம். Herbert George Wells. He was born in the year 1866 and he died in the year 1946. ஒரு விக்டோரியன் ரைட்டர் தான் இந்த H.G. Wellsை வந்து இருக்காங்க. more than 40 novels and நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாமே எழுதியிருக்காங்களாம். இவங்க எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதுறதுல தான் இவங்க வந்து ஃபேமஸான ஒரு பர்சனாக வந்து இருந்திருக்காங்க. சயின்ஸை வச்சு நிறைய விஷயங்களை இமேஜின் பண்ணி டெக்னாலஜி எல்லாத்தையும் அவங்களோட ஒர்க்ஸில் இம்ப்ளை பண்ணி ஒரு டிஃபரெண்ட் சார்ட் ஆஃப் ஃபிக்ஷன் கொடுக்குறத என்ன அப்படின்னா இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன். இந்த H.G. வெல்ஸ் தான் இந்த ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த டைம் விக்டோரியன் இங்கிலாண்டில் தான் இவர் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. பட் அந்த டைமை விட இவர் ரொம்ப அஹெடாகவே திங்க் பண்ணியிருக்காரு. அந்த 1866 1946 வரைக்கும் தான் வாழ்ந்திருக்காரு. அந்த டைம்லேயே இவர் என்னெல்லாம் திங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏர்பிளைன்ஸ் பற்றி திங்க் பண்ணியிருக்காங்க. டேங்க்ஸ் அப்படின்னா ஒரு மிலிட்டரி வெஹிக்கல் மாதிரி இருக்கும். அந்த டேங்க், ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணுறதை பற்றி, நியூக்ளியர் வெப்பன்ஸ் பற்றி, சேட்டிலைட் டெலிவிஷன் பற்றி, அண்ட் ஆல்சோ அந்த டைமில் இன்டர்நெட்லாம் கிடையாது. பட் அவர் இன்டர்நெட் மாதிரி சிமிலராக இருக்க ஒரு விஷயம்லாம் வித்தியாசமாக யோசித்து அவரோட ஒர்க்ஸில் வந்து அந்த டைம்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இவரோட ஒர்க்ஸோட தீம்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டைம் டிராவல் பண்ணுறது, ஏலியன் வந்து நம்ம ஊருக்கு வந்து இன்வேட் வந்து பண்ணுறது, இன்விசிபிலிட்டி மறைஞ்சு போகிற சக்தி வந்து ஒருத்தருக்கு கிடைக்கிறது, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பற்றி, இது எல்லாத்தையுமே பற்றி இன்வென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவர் அந்த மாதிரி டிஃபரெண்ட்டாக திங்க் பண்ணி இவரோட ஒர்க்ஸில் வந்து எழுதியிருக்காராம் H.G. வெல்ஸ். பிரையன் ஆல்டிஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து இவரை ஷேக்ஸ்பியர் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒர்க் த டைம் மெஷின் இருக்குல்ல, இதுவும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் தான். இது வந்து ஒரு நாவலா அப்படின்னா நாவலை விட கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மில் இருக்கிறத நம்ம நாவலான்னு சொல்லுவோம். இட் வாஸ் பப்ளிஷ் இன் த இயர் 1895. இது வந்து ஒரு டிஸ்டோப்பியன் ஃபிக்ஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஸ்டோப்பியன் அண்ட் யுட்டோப்பியன் அப்படி சொல்லி ரெண்டு டேர்ம் வந்து இருக்குது. யுட்டோப்பியன் அப்படின்னா ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், பட் அந்த ஃபியூச்சர் வந்து ரொம்ப அழகானது, அதில் வந்து எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் ஹாப்பியாக வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணால் அது வந்து யுட்டோப்பியன். ஃபியூச்சரில் நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்குது, நிறைய நம்ம நினச்சி பார்க்க முடியாத மாதிரியான ஆபத்துகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி போர்ட்ரே பண்ணால் அது வந்து டிஸ்டோப்பியன். இந்த த டைம் மெஷின் நாவலாக வந்து ஒரு டிஸ்டோப்பியன் நாவலாக வந்து இருக்குது. ஒரு விக்டோரியன் சயின்டிஸ்ட் இருக்கார். அந்த சயின்டிஸ்ட்டுக்கு நேம் எல்லாம் இந்த ஒர்க்கில் வந்து மென்ஷன் பண்ணலை. அவரை வந்து டைம் டிராவலர் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டைம் டிராவலரோட ஸ்டோரி தான் இந்த டைம் மிஷினாக வந்து இருக்கு. இந்த டைம் டிராவலர் இருக்காருல்ல, அவர் ஒரு மிஷினை வந்து பில்ட் பண்ணுறாராம். அந்த மிஷினை வச்சு ஃபியூச்சருக்கு நம்மளால ஜேர்னி பண்ணி போக முடியும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி அந்த மிஷினை வந்து பில்ட் பண்ணுறாரு. பில்ட் பண்ணி முடிச்சுட்டு அவர் ஒரு இயரில் போய் லேண்ட் ஆகுறாரு. இந்த இயரை ஞாபகம் வச்சுக்கோங்க, 1802 1701 அந்த இயரில் போயிட்டு லேண்ட் ஆகுறாரு. அங்கே அந்த டைமில் என்னெல்லாம் விஷயங்கள் நடக்குது, எந்த மாதிரியான ஆபத்துக்கள்லாம் இந்த டைம் டிராவலருக்கு வருது, அதை தான் இந்த ஒர்க் வந்து போர்ட்ரே பண்ணுது. இந்த நாவலா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டைம் டிராவல் பற்றிலாம் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஐடியா வந்து வருது. அண்ட் இந்த டைம் மெஷின் அந்த டேர்மையும் கூட இவர் தான் வந்து இன்வென்ட் வந்து பண்ணியிருக்காரு. ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி அது மூலமாக ஒரு டைம்லேருந்து நம்ம இன்னொரு டைமுக்கு போயிட்டு லேண்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர் பாப்புலரைஸ் வந்து பண்ணியிருக்காராம். டைம் மெஷின் அந்த டேர்மை காயின் பண்ணதுமே வந்து இந்த H.G. வெல்ஸாக தான் இருந்திருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா டைம் மெஷின் அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு டைம், எல்லாருக்குமே தெரியும் யூனிவர்ஸில். ஸோ இதுக்கு காரணம் யார் அப்படின்னா இந்த H.G. வெல்ஸ் தான். அந்த டைம்லையே இமேஜின் பண்ணி இப்படி ஒரு டிவைஸ் இருந்தால் அதுக்கு பேர் டைம் மிஷின், அதை வச்சு நம்ம டைம் ட்ராவல் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த ஸ்டோரிக்குள்ளே வந்து போவோம். இந்த ஸ்டோரி வந்து அந்த டைம் ட்ராவலரோட வீட்டில் தான் ஆரம்பிக்குது. அவரோட வீட்டில் ஒரு டின்னர் பார்ட்டி வந்து வச்சிருக்காரு. இவர் ஒரு சயின்டிஸ்ட். ஸோ அதனால் நிறைய பீப்புளும் கூட அந்த டின்னர் பார்ட்டிக்கு வந்து வந்திருக்காங்க. முக்கியமான கெஸ்ட் எல்லாம் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாக்டர், சைக்காலஜிஸ்ட், சயின்டிஸ்ட் வந்திருக்காங்க, ஜேர்னலிஸ்டும் கூட வந்திருக்காங்க. இவர் வந்து டைம் மெஷின் ஏதோலாம் பில்ட் பண்ணியிருக்காருல்ல, ஸோ அதை பற்றி அவங்களோட ஜேர்னல்ஸில் எழுதணும் அப்படிங்கிறக்காக ஜேர்னலிஸ்ட்லாம் கூட வந்திருக்காங்க. இந்த ஸ்டோரியோட நரேட்டர் யாராக இருக்காங்க அப்படின்னா மிஸ்டர் ஹில்லியர் அப்படிங்கிற ஒரு பர்சன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மிஸ்டர் ஹில்லியர் அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் இந்த ஸ்டோரியை வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து சொல்கிறாராம். இவருமே அன்னைக்கு அந்த டின்னருக்கு வந்த ஒரு கெஸ்ட்டாக தான் இருக்காரு. அந்த டைம் டிராவலரோட வாழ்க்கை வந்து எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த மிஸ்டர் ஹில்லியர் தான் நமக்கு வந்து நரேட் வந்து பண்றாங்க. சரி, இப்போ மெயின் ஸ்டோரிக்குள்ள போவோம். இந்த டைம் டிராவலரோட வீட்டில் இந்த டின்னர் பார்ட்டி வந்து நடக்குது. நிறைய சயின்டிஸ்ட், ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே வந்து வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இவர் வந்து பேசுறாரு. நான் வந்து ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். டைம் இருக்குல்ல,
டைமில் நம்மளால் ட்ராவல் பண்ணி இன்னொரு டைமில் போயிட்டு நம்மளால் லேண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படி ஸ்பேஸ்லலாம் ட்ராவல் பண்ணுறோமோ அதே மாதிரி டைம் ட்ராவலும் பாசிபிள் அப்படிங்கிறத இவர் வந்து சொல்கிறாரு. அந்த கெஸ்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட்டு தான் வருது, என்ன இது எப்படி வந்து நடக்கும், இது வந்து ரொம்ப அன்பிலீவபிளாக இருக்குது அப்படின்ட்டு அந்த கெஸ்ட் எல்லாம் வந்து ஃபீல் பண்ணுறாங்களாம். ஸோ அந்த டைம் ட்ராவலர் அவரோட பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு மினியேச்சர் மாடலை வந்து காட்டுறாரு. டைம் மெஷினோட ஒரு சின்ன மாடல் வந்து அவர் வந்து முதல்ல வந்து காட்டுறாரு. காட்டிட்டு சொல்கிறாரு, இதில் ஒரு லிவர் வந்து இருக்குது, இந்த லிவரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டைமில் போயிட்டு லேண்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து அங்கே வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அங்கே இருந்த சைக்காலஜிஸ்ட் வந்து அதில் ஒரு லிவரை வந்து ப்ரெஸ் பண்ணுறாரு. ப்ரெஸ் பண்ணோடனே அந்த மினியேச்சர் மாடல் வந்து அங்கேருந்து வந்து மறைஞ்சு போயிடுது. அந்த மாடல் வந்து இன்னொரு டைமில் போயிட்டு லேண்ட் ஆகிருச்சான். இப்போ அந்த டைம் ட்ராவலர் வந்து சொல்கிறாரு, நான் இந்த மினியேச்சர் மட்டும் இல்லை, ஒரு ஃபுல் சைஸில் இருக்க ஒரு பெரிய மாடல், ஒரு பெரிய மெஷினே நான் வந்து செஞ்சு வந்து வச்சுருக்கேன். ஸோ நான் இதை யூஸ் பண்ணி டைம் ட்ராவல் வந்து பண்ண போகிறேன்ட்டு இந்த டைம் ட்ராவலர் வந்து சொல்கிறாரு. பட் அந்த கெஸ்ட்டுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஒரு வாரம் வந்து ஆகுது. ஒரு வாரம் கழிச்சு அகைன் அந்த கெஸ்ட் எல்லாருமே வந்து இவரோட வீட்டில் அந்த டின்னருக்காக எல்லாரும் கேதர் ஆகி இருக்காங்க. பார்த்தா அந்த டைம் ட்ராவலர் மட்டும் அங்கே வந்து இல்லை. பட் அவர் ஒரு நோட் வந்து எழுதி வச்சுட்டு வந்து போயிருக்காரா, நீங்கள் வந்து நான் வரதுக்கு முன்னாடி டின்னர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அந்த நோட்டை வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க வந்து சாப்பிடக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஈவினிங் டைமில் சடனாக இந்த டைம் ட்ராவலர் வந்து அங்கே வந்து அப்பியர் ஆகுறாரு. ஆனால் பார்க்குறதுக்கே ரொம்ப டர்ட்டியாக இருக்காரு, ரொம்ப டயர்டாக இருக்காரு. அவரோட உடம்புல அங்கங்கே இன்ஜூரிஸ் கூட வந்து இருக்குது. அவர் போயிட்டு அவரை வந்து க்ளீன் பண்ணிக்கிறாரு. க்ளீன் பண்ணிட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் ஸ்டோரியை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் அதை வந்து அமைதியாக வந்து லிசன் பண்ணணும். ஏன்னா நான் ரொம்ப எக்ஸாஸ்டட்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமான டயர்டாக வந்து இருக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாரும் அமைதியாக நீங்கள் வந்து கேளுங்க, நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன்னு சொல்கிறாரு இந்த டைம் ட்ராவலர். இந்த டைம் ட்ராவலர் அவரோட மிஷினை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாரு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சருக்கு ட்ராவல் பண்ணலான்னு சொல்லி திங்க் பண்ணுறாரு. அந்த டைமில் அவர் 802 701 இந்த இயரில் இருக்க அந்த வருஷத்துக்கு போயிட்டு அரைவாகிறாராம். 802 701 அந்த வருஷத்தில் இவர் போய் லேண்ட் ஆகுறாரு. அண்ட் அங்கே லேண்ட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவர் லேபார்ட்ரி வந்து முன்னாடி இருந்த பிளேஸில் தான், அப்படி எக்ஸாக்டான அந்த ஸ்பாட்டில் தான் இவர் வந்து லேண்ட் ஆகுறாரு. பட் இப்போ அந்த ஸ்பாட்டில் லேபார்ட்ரி வந்து இல்லை. அங்கே இவரோட லேபாக இருக்கிற அந்த பெரிய பில்டிங்க்கு பதிலாக ஒரு பெரிய கார்டன் வந்து இருக்குது. அந்த கார்டனில் ஸ்ட்ரேஞ்சான ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இருக்க மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் கிடையாது, டிஃப்ரெண்டான சார்ட்ல இருக்க ஃப்ளவர்ஸ் வந்து இருக்குது. அந்த ஏரியால ஒரு பெரிய ஒயிட் ஸ்டாச்சு இருக்குது. அந்த ஸ்டாச்சு வந்து ஸ்பிங்ஸோட ஸ்டாச்சுவா வந்து இருக்கு. ஸ்பிங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹியூமன் பீயிங்ஸோட ஹெட் வந்து இருக்கும், பாடி ஆஃப் த லயன் வந்து இருக்கும். இதை தான் ஸ்பிங்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு லார்ஜான ஒயிட் கலர் ஸ்பிங்ஸோட ஸ்டாச்சு வந்து அங்கே வந்து இருக்குதான். அங்கே நிறைய ஹியூமன் பீயிங் மாதிரி இருக்க கிரியேச்சர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அவங்களோட நேமை வந்து ஈலாய் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஈலாய். ஆனால் இவங்க ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. பட் ஹியூமன் பீயிங்ஸை விட கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்களாம். ஒரு 4 feet அந்த லெவலில் தான் இவங்க வந்து இருக்கிறாங்க. இவங்களோட நேம் வந்து ஈலாய். இந்த பீயிங்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி இவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. ரொம்ப ஒரு கிரேட்டான இன்டெலிஜென்ட்டான பீப்புளெல்லாம் இவங்க வந்து இல்லை. இவர் வந்து ஃபியூச்சரில் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க, இவர் ஒரு சயின்டிஸ்ட் இல்லை. ஸோ சயின்டிஸ்ட் அப்படிங்கும்போது நம்மளே இப்போ இவ்வளோ கிரேட்டாக இருக்கும், அப்படி ஃபியூச்சர் சயின்டிஸ்ட்லாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு வந்து போனார். பட் இங்கே பார்த்தா ஈலாய் அப்படின்னு சொல்லி பீப்புள் தான் இருக்காங்க. அவங்க வந்து ஹியூமன் பீயிங்ஸை விட கொஞ்சம் லெஸ் இன்டெலிஜென்ட்டாக வீக்காக தான் இருக்கிறத இவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. இந்த ஈலாய் பீப்புள் எல்லாருமே வந்து இவரை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து வெல்கம் பண்ணுறாங்க. அவங்களோட வேர்ல்டை போயிட்டு இவர் வந்து எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ணுறாரு. எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த வேர்ல்டில் பெருசாக ஒரு ஸ்ட்ரகிள்லாம் கிடையாது, ஃபியர்லாம் எங்கேயுமே கிடையாது. இந்த பீப்புள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புளுமே கிடையாது. முதல்ல இவர் என்ன நினச்சிட்டாரு அப்படின்னா, இந்த சொசைட்டி வந்து ஒரு கம்யூனிஸ்ட் யுட்டோப்பியா போல. யுட்டோப்பியா அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்ல, ஒரு சூப்பரான ஒரு லைஃப் வாழக்கூடிய ஃபியூச்சரை டெபிக் பண்ணால் அதுதான் யுட்டோப்பியா. ஸோ இது வந்து யுட்டோப்பியா மாதிரி தான் நம்ம வேர்ல்டு வந்து மாறிடும் போல அப்படின்னு சொல்லி இவர் வந்து திங்க் பண்ணுறாரு. சொசைட்டியில் இருக்க எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி இவங்க எல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாரு. அதனால தான் இந்த ஈலாய் பீப்புள் வந்து ரொம்ப லேசி ஆகிட்டாங்க, அன்இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. வேற பிரச்சனையே இல்லை, ஜாலியாக வாழ்ந்துட்டு போக வேண்டியது. அப்படிங்கும்போது இவங்க லேசியாக அன்இன்டெலிஜென்ட்டாக அதனால தான் மாறிட்டாங்கன்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வாழ்கிறதுக்கு பெருசாக ஸ்ட்ரென்த் கிளவர்னஸ்லாம் எதுவுமே தேவையில்லாமல் இருக்குதான். முதல்ல இந்த டைம் ட்ராவலர் வந்து இவங்களோட வாழ்க்கை முறை வந்து
வந்து ரொம்ப பீஸ் அண்ட் அபண்டண்ட்டாக வந்து இருக்குது. எல்லாமே தேவையான விஷயங்கள்லாம் கிடைக்குது. ஸோ அதை பார்த்து இவர் ரொம்ப ப்ளீஸிங்காக வந்து ஃபீல் பண்ணுறாரு. பட் சூன் அவருக்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்து வருது. இந்த பீப்புள் கிட்ட வந்து ஒரு கியூரியாசிட்டியே வந்து இல்லை. இவர் சயின்டிஸ்ட் அப்படிங்கும்போது எல்லாத்துலேயுமே கியூரியஸாக இருப்பாங்கல்ல. பட் இந்த பீப்புள் வந்து சும்மா லேசியாக அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பீப்புளுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ், கியூரியாசிட்டி எல்லாமே இல்லாமல் போயிருச்சு. ஃபியூச்சர் வந்து இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி அவர் டிசப்பாயிண்டடாக ஃபீல் பண்ணுறாராம். திரும்ப அவர் லேண்டான அந்த கார்டன் இடத்துக்கே வந்து பார்க்கும்போது அவரோட டைம் மிஷின் வந்து மிஸ் ஆகிருது. முதல்ல ரொம்ப பேனிக் ஆகுறாரு, ரொம்ப பயந்துடுறாரு. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே அவர் வந்து அவரை காம் பண்ணிக்கிட்டு இந்த மிஷின் வந்து எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி நினைக்கிறாரு. இந்த நியூ வேர்ல்டை போயிட்டு அவர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. ஏதாவது க்ளூ கிடைக்குமா, அவர் மிஷின் வந்து எங்கே போச்சு அப்படிங்கிறதுக்கு க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது அங்கே இருக்க கிராஸில் அந்த மிஷினை பிடிச்சி இழுத்து மூவ் பண்ணிட்டு போனதுக்கான மார்க்ஸ் வந்து தெரியுது. அந்த மார்க்ஸ் எங்கே லீட் பண்ணுது அப்படின்னா, அங்கே ஒரு ஸ்பிங் ஸ்டாச்சு இருக்குன்னு பார்த்தோம்ல, அந்த ஸ்டாச்சுக்கு கீழே ஒரு பெடஸ்டல் மாதிரி இருக்குது. அந்த பெடஸ்டலுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத அவருக்கு வந்து தெரியுது. ஏன்னா அந்த மிஷினை இழுத்துட்டு போன தடம் வந்து அவருக்கு வந்து தெரியுது. அந்த பெடஸ்டலோட வெளியே இருக்க அந்த டோர் பேனலை ஓப்பன் பண்ணோன்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. பட் அதை வந்து ஓப்பன் பண்ண வந்து முடியலையாம். அண்ட் அங்கே இருக்கும்போதே அந்த ஈலாய் பீப்புளோட லாங்குவேஜ் எல்லாம் இவர் வந்து சூனராகவே கற்றுக்கிட்டாராம். ஏன்னா அந்த லாங்குவேஜ் ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜாக தான் இருக்குது. அந்த வேர்ல்டை அகைன் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ணுறாரு. பண்ணும்போது இவருக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த லேண்டில் சம் ஸ்ட்ரேஞ்சான வெல்ஸ் வந்து இருக்குது, கிணறு வந்து இருக்குது. இது எல்லாமே ரொம்ப ட்ரை வெல்ஸாக தான் இருக்குது, தண்ணிலாம் இல்லை, ட்ரை வெல்ஸாக தான் இருக்குது. அண்ட் இந்த கிணறுக்கு வந்து அண்டர் கிரவுண்டில் கூட வென்டிலேஷன், காற்று போகக்கூடிய வழிகள் இருக்குது அப்படிங்கிறது இவர் வந்து நோட்டீஸ் வந்து பண்ணுறாரு. ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்க. அங்கே நிறைய ட்ரை வெல்ஸ் வந்து இருக்குது, தண்ணி எதுவுமே இல்லை, அண்டர் கிரவுண்டில் வென்டிலேஷன் போகக்கூடிய ஒரு ஸ்பேஸாக வந்து இந்த கிணறு இருக்குது அப்படிங்கிறத இவர் வந்து நோட்டீஸ் பண்ணுறாராம். இந்த டைம் ட்ராவலர் அப்சர்வ் பண்ணுறாரு. இந்த ஈலாய் பீப்புள் எல்லாருமே பெருசாக எந்த ஒர்க்குமே பண்ணுறது கிடையாது. அதனால அவங்களோட கிளாத், சாண்டல்ஸ் எல்லாமே வந்து எப்போவுமே நியூவாக தான் இருக்குது. சாண்டல் அப்படின்னா அவங்களோட ஃபுட்வேர் எல்லாமே வந்து ரொம்ப நியூவாக தான் இருக்குது. ஒன் டே தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கும்போது அந்த நைட்டில் ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஒயிட் கிரியேச்சர் வந்து இவரை டச் பண்ணுற மாதிரி இவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. பார்க்கும்போது அந்த ஒயிட் கிரியேச்சர் மாதிரி ஏதோ ஒரு கிளிம்ஸை வந்து பார்க்குறாரு. தெளிவாக வந்து அவர் வந்து பார்க்கல. அப்போ தான் அவருக்கு திங்க் பண்ணுறாரு, இவர் முதல்ல இந்த ஊருக்கு வந்து வரும்போது இது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் யூட்டோப்பியான்னு சொல்லி நினச்சிருப்பாரு. பட் அது வந்து தப்பு. இந்த ஈலாய் பீப்புளுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அவருக்கு வந்து தெரியுது. அண்ட் ஒன் டே இந்த ஈலாய் கேர்ள் ஒருத்தவங்களை இவர் ஒரு ஸ்ட்ரேஞ்சான கிரியேச்சர் கிட்ட இருந்து சேவ் பண்ணுறாரு. அந்த கேர்ளோட நேம் வந்து வீணா. சேவ் பண்ணதுனால அந்த வீணா வந்து இந்த டைம் ட்ராவலர் மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட் வந்து ஆகிடுறாங்க. எப்போவுமே அங்கே இருக்க டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் இந்த டைம் ட்ராவலருக்கு வந்து போயிட்டு வந்து கொடுப்பாங்களாம். இந்த டைம் ட்ராவலர் போகிற இடத்துக்குலாம் இந்த வீணா வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து இருக்காங்களாம். வீணாக்கு பார்த்தோம் அப்படின்னா டார்க்கை பார்த்து ரொம்ப வந்து பயம் வந்து இருக்குதான். அதை பார்க்கும்போது தான் இந்த டைம் ட்ராவலருக்கு புரியுது, இந்த ஈலாய் பீப்புள் எல்லாருமே ஏதோ ஒரு டேஞ்சர் கூட தான் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது இவருக்கு வந்து புரியுது. ஒன் டே ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு இவர் அந்த ஷேடில் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. நினைக்கும் போது ஒரு ஸ்ட்ரேஞ்சான கிரியேச்சர் வந்து வந்துட்டே இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரேஞ்சான கிரியேச்சரை இவர் வந்து பார்க்குறாரு. அது வந்து ஒரு ஒயிட் கலரில் இருக்க ஒரு ஏப் மாதிரி இருக்க ஒரு கிரியேச்சர். ஏப் அப்படிங்கிறது இந்த மங்கியோட ஃபேமிலியில் இருக்க ஒரு கிரியேச்சர். நல்ல ஜெயண்டாக கொஞ்சம் ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரியே இந்த கிரியேச்சர் வந்து இருக்குமா. பட் அந்த கிரியேச்சர் வந்து ஒயிட் கலரில் இருக்குதான். இவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒயிட் கிரியேச்சரை பார்ப்பாருல்ல, அண்ட் வீணாவை ஒரு ஒயிட் கிரியேச்சர் கிட்ட இருந்து காப்பாற்றுவார். அது எல்லாமே வந்து இந்த ஒயிட் கலர்ல இருக்க ஏப் மாதிரி இருக்க கிரியேச்சர்ஸ் தான். அந்த கிரியேச்சர் வந்து இவங்களை வந்து அட்டாக் மாதிரி பண்ணிட்டு ஒரு வெல் இருக்குல்ல, அங்கே நிறைய ட்ரை வெல்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்ல, அந்த வெல்குள்ளே போயிட்டு அது வந்து எஸ்கேப் வந்து ஆகிருது. இந்த கிரியேச்சர்ஸோட நேம் வந்து மொர்லாக்ஸ். அந்த ஜெயண்டான ஒயிட் கலர்ல இருக்க ஏப் மாதிரியான கிரியேச்சர்ஸோட நேம் வந்து மொர்லாக்ஸ். இவங்க எல்லாரும் தான் ஹியூமன் பீயிங்ஸோட டிசெண்டன்ஸாக வந்து இருந்திருக்காங்களாம். இப்போ தான் இவர் ஒரு கிளாஸ் டிவிஷன் பற்றி சொல்கிறாரு. இந்த ஈலாய் அண்ட் மொர்லாக்ஸ் இந்த ரெண்டு பேரும் தான் இப்போ இவர் 802 701 அந்த இயரில் லேண்ட் ஆகியிருக்காருல்ல. ஸோ அந்த லேண்டில் இருக்க ஹியூமன் பீயிங்ஸ் வந்து இவங்க தான் ஈலாய் அண்ட் மொர்லாக்ஸ். இந்த ஈலாய்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, விக்டோரியன் டைமில் வந்து எலைட்டான பீப்புள் இருப்பாங்கள்ல, வெல்தியான பீப்புள், அவங்களோட டிசெண்டன்ஸ் எல்லாரும் தான் இந்த ஈலாய் பீப்புளாக இருக்காங்க. அண்ட் அந்த டைமில் இருந்த புவரான ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே இந்த மொர்லாக்ஸாக வந்து இருந்திருக்காங்க. இப்போ வெல்தியாக இருக்கிற பீப்புள் அப்படிங்கும்போது அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி தானே. ஸோ அப்படியே வந்ததுனால இந்த ஈலாய் பீப்புளோட லைஃப் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் இவங்க அந்த மொர்லாக் பீப்புளை வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்டே வந்து இருந்திருக்காங்க. ஒர்க்கிங் கிளாஸை ஹை கிளாஸ் பீப்புள்
எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க வந்து இந்த மொரலாக்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இந்த மொரலாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அண்டர் கிரவுண்டில் தான் அவங்க வந்து ஒர்க் வந்து பண்ணுவாங்களாம். அண்டர் கிரவுண்ட்லேயே இருந்து இருந்து என்ன ஆகிருச்சு அப்படின்னா இந்த மொரலாக் பீப்புளுக்கு லைட் வந்து அவங்களோட கண்ணை ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி ஆகிருச்சு. இவங்களுக்கு லைட்டை வந்து பார்க்க முடியாது. ஸோ அவங்களோட கண் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும். அதனால தான் இந்த கிரியேச்சர்ஸ் வந்து நைட் மட்டும் வந்து வெளியே வருது. இப்போ டைம் டிராவலர் வந்து என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவரோட டைம் மெஷினை இவர் வந்து ரெக்கவர் பண்ணணும். ஸோ அதுக்கான ஏதாவது ஒரு வழி வந்து இந்த மொரலாக் பீப்புள் பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மொரலாக் பீப்புளை ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறாரு. அந்த வெல் வந்து இருக்குல்ல, அந்த வெல்க்கு உள்ள இவர் வந்து கிளைம் பண்ணி உள்ள வந்து போறாரு. பார்த்தா அங்கே ஃபுல்லாக அந்த மொரலாக்ஸ் இருக்காங்க. ஜெயண்டான ஒயிட் கலரில் இருக்க ஏப் மாதிரியான கிரியேச்சர்ஸ் வந்து இருக்காங்க. அண்ட் நிறைய மெஷினரிஸாக அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்களாம். இந்த மொரலாக்ஸ் பீப்புள் வந்து மீட்டெல்லாம் சாப்பிட்றாங்க. இது எதை போர்ட்ரே பண்ணுது அப்படின்னா இவங்க கார்னிவோரஸ் அப்படிங்கிறத போர்ட்ரே வந்து பண்ணுதான். கார்னிவோரஸ் அப்படின்னா இந்த மாமிசம் சாப்பிட்றவங்கள கார்னிவோரஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஈலாய் பீப்புள் வந்து கார்னிவோரஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. இவரை அந்த கிணத்துக்குள்ளே பார்த்தோன்னே இந்த மொரலாக்ஸ் எல்லாம் இவரை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அட்டாக் பண்ணும்போது இவரோட கையில் மேட்சஸ் வந்து வச்சிருக்காரு, தீக்குச்சிகள் வந்து வச்சிருக்காரு. ஸோ அதை இவர் லைட் பண்ணுறாரு. அந்த பீப்புளுக்குலாம் லைட் வந்து பிடிக்காதுல்ல. ஸோ அதனால அப்படியே இவர் வந்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்து வந்துடுறாரு. ஃபியூச்சரில் இந்த மொரலாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா எப்படி அவங்கள வந்து தடுக்கணும் அப்படிங்கிறத திங்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த டைம் ட்ராவலரும் வீணா அப்படின்னு சொல்லி ஒரு கேர்ளை இவர் காப்பாற்றுவாருல்ல, இவங்க 2 பேரும் சேர்ந்து அங்கே ஒரு லார்ஜான ஒரு கிரீன் கலரில் பில்டிங் வந்து இருக்குது. அந்த பில்டிங்க்கு வந்து போகிறாங்களாம். ஏதாவது ஒரு விஷயம் வந்து கிடைக்குமா, இப்படி இந்த மொரலாக்ஸை வந்து தடுக்கலாம் அப்படிங்கிறக்காக இவங்க 2 பேரும் வந்து போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது வீணா வந்து எப்போவுமே ஃப்ளவர்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ ஃப்ளவர்ஸை இவரோட பாக்கெட்டில் வந்து வைக்கிறாங்களாம். ஆனால் அப்படியே போயிட்டு இருக்கும்போது இவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க மொரலாக்ஸ் வந்து இப்போ மற்ற அனிமல்ஸ் மட்டும் சாப்பிட்றது இல்லை, இந்த ஈலாய் பீப்புள் இருக்காங்கல்ல இவங்களையுமே அடித்து வந்து சாப்பிட்றாங்க. கேனிபல்ஸாக இருக்காங்க. மனுஷங்களோட மாமிசத்தை சாப்பிட்றவங்கள வந்து கேனிபல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஈலாய் பீப்புள் அந்த அளவுக்கு வந்து இவால்வ் ஆயிட்டாங்க. இதனால தான் வீணா வந்து டார்க்கை பார்த்தாலே ஃபியர் ஆகுறாங்க அப்படிங்கிறது அவருக்கு வந்து புரியுது. இவங்க 2 பேரும் சேர்ந்து 2 days வந்து வாக் பண்ணி போயிட்டு இருக்காங்க அந்த பில்டிங்கை நோக்கி. அண்ட் அந்த பில்டிங்க்கு போய் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு மியூசியமாக இருக்குது. ஒரு கைவிடப்பட்ட ஒரு அபேண்டன் மியூசியமாக வந்து இருக்குது. அங்கே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஆஃப் மேட்சஸ் வந்து கிடைக்குது. மேட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, தீக்குச்சி அண்ட் அந்த பாக்ஸ் ரெண்டுமே வந்து கிடைக்குது. அங்கே ஒரு பெரிய அயன் பார் வந்து கிடைக்குது. அதை வெப்பனாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அவங்க வந்து எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு திரும்பியும் அந்த கார்டன் அந்த ஸ்பிங் ஸ்டாச்சுலாம் இருக்குல்ல அந்த பக்கம் வந்து போகிறாங்க. இவருக்கு வந்து அந்த மெஷின் வந்து அந்த ஸ்பிங் ஸ்டாச்சுவோட பெடஸ்டலில் தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. எப்படியா அதை எடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. பட் அவருக்கு வந்து முடியலை. ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து அவுட்டோர்லேயே அவங்க 2 பேரும் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்களாம். அண்ட் இந்த டைம் ட்ராவலர் வந்து சம் வுட்ஸ் எல்லாம் வந்து கேதர் பண்ணி ஒரு ஃபயர் வந்து மேக் பண்ணுறாரு ப்ரொடெக்ஷனுக்காக. ஏன்னா அவுட்டோரில் தங்கியிருக்காங்க, அந்த மொரலாக்ஸ் வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக அப்படி வந்து அவர் செட்டப் பண்ணுறாராம். அண்ட் டைம் வந்து டார்க் ஆனதுக்கப்புறம் இந்த மொரலாக்ஸ் எல்லாருமே வந்து இவங்களை சுற்றி வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன சின்ன பீசஸ் வச்சு இவர் வந்து அந்த மொரலாக்ஸ் பக்கத்துலலாம் காட்டி அவங்கள ஃபர்ஸ்ட் வந்து துரத்தி வந்து விடுறாராம். வீணா பார்த்தோம் அப்படின்னா இந்த மொரலாக்ஸை வந்து அந்த ஃபயரோட க்ளோவில் பார்த்தோன்னே அந்த வீணா கேர்ள் வந்து மயங்கி வந்து விழுந்துடுறாங்க. அண்ட் இவர் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபயரை வந்து ரெடி பண்ணிட்டு இவருமே வந்து அதுக்கப்புறம் தூங்கிடுறாராம். இவர் எஞ்சி வந்து பார்க்குறாரு. எஞ்சி பார்க்கும்போது அந்த ஃபயர் வந்து அணைஞ்சு வந்து போயிருச்சு. வீணாவுமே எங்கன்னு சொல்லி தெரியல. வீணா வந்து மறைஞ்சு போன மாதிரி ஆயிட்டாங்களாம். அண்ட் இந்த டைம்ல அந்த மொரலாக்ஸ் இருக்காங்கல்ல அவங்க அகைன் வந்து இவங்களை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் கையில் அந்த அயன் பார் வந்து மியூசியம்ல இருந்து எடுத்துட்டு வந்தாருல்ல, ஸோ அதை வச்சு முதல்ல வந்து ஃபைட் பண்ணி பார்க்குறாரு. ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் என்ன நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவர் வந்து வெளியே அந்த ஃபயர் வந்து வச்சிருந்தாருல்ல அது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஒரு ஃபாரஸ்ட் ஃபயரை வந்து கிரியேட் வந்து பண்ணிருச்சு. அங்கே இருக்க நிறைய ட்ரீஸ் எல்லாம் வந்து எரிய வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் நல்லா எரியும் போது அந்த மொரலாக்ஸ் வந்து அங்கேருந்து வந்து ஓடிடுதுங்க. இவரும் அந்த மொரலாக்ஸோட அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. வீணாவை எங்கன்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் வீணாவை எங்கன்னே தெரியல. அண்ட் அவரோட அந்த மேட்ச் பாக்ஸையும் கூட காணோம். இவர்கிட்ட ஒரு 2-3 மேட்ச் ஸ்டிக் மட்டும் தான் இருக்குது. ஸ்டிக்கை வச்சு நம்ம அந்த பாக்ஸில் வந்து தேய்ச்சா தானே ஃபயர் வந்து வரும். இவர்கிட்ட அந்த ஸ்டிக் மட்டும் தான் இருக்குது. அந்த பாக்ஸும் கூட இவர்கிட்ட வந்து இல்லை. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மேட்சஸை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம எப்படியா போய் டைம் மிஷினை வெளியே எடுக்க பார்ப்போம்னு சொல்லி அந்த பெடஸ்டல் கிட்ட வந்து போறாரு. அந்த ஸ்டாச்சு கிட்ட போகும்போது ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அவரால் முடியலை. அங்கேயே அப்படி தூங்கிடுறாரு டயர்ட்னஸ்ல. அவருக்கு கொஞ்சம் கழிச்சு எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பெடஸ்டல்ல இருக்க அந்த பேனல் டோர் வந்து ஓப்பன்ல வந்து இருக்குது. அண்ட் இவர் பார்க்கும்போது இந்த டைம் மிஷினும் கூட இவருக்கு வந்து தெரியுது. அண்ட் இவர் வந்து வேகமாக அந்த அயன் பாரை தூக்கி வெளியே போட்டு அந்த பெடஸ்டல்குள்ளே வந்து போகிறாரு. அந்த பெடஸ்டல்குள்ளே நிறைய மொரலாக்ஸ் வந்து மறைஞ்சு வந்து இருந்திருக்காங்க. இவர் உள்ளே போனதும் அப்படியே அந்த பெடஸ்டல் டோரை அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். இவர் கொஞ்சோண்டு மேட்ச் ஸ்டிக் மட்டும் வச்சுருந்தாருல அதை வந்து லைட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் பாக்ஸ் இல்லாததுனால அது எதுவுமே வந்து எரியலை. ரொம்ப கஷ்டப்பட்டு
கிட்டத்தட்ட அந்த மொர்லாக்ஸ் கூட டெஸ்பரேட்டாக அவர் வந்து ஃபைட் பண்ணுறாரு. ஃபைட் பண்ணி எப்படியோ அந்த டைம் மெஷின் பக்கத்தில் வந்து போயிட்டு அந்த லிவரை வந்து டக்குன்னு வந்து புல் பண்ணிடுறாரு. அண்ட் அந்த இடத்துல இருந்து அவர் வந்து அப்படியே எஸ்கேப் வந்து ஆகிடுறாரு. ஃப்யூச்சரில் போயிட்டு அவர் வந்து லேண்ட் ஆகுறாராம். அந்த டைம்ல இருந்து ஒரு 1000 years கழிச்சு அவர் போயிட்டு வந்து லேண்ட் ஆகுறாரு. ஒரு ப்ளீக்கான ஒரு பீச்சோட லேண்ட்ஸ்கேப்பாக அது வந்து இருக்குதா. அங்கே நிறைய ஜெயண்டான கிராப் இருக்குல்ல, அது இவரை சுற்றி வந்து அப்படியே கிரால் பண்ணி வந்துட்டே இருக்குதான். ஸோ அந்த கிராப் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி அகைன் அந்த டைம் மெஷினை அவர் வந்து ஆன் பண்ணுறாரு. இன்னும் கூட ஃப்யூச்சருக்கு வந்து அவர் வந்து போகிறாரு. அங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த சன் எல்லாம் பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குதான். எர்த்தோட கிளைமேட் ரொம்ப கோல்டாக இருக்குது. அங்கே இருக்க ஏர் எல்லாமே கூட ரொம்ப தின்னாக வந்து இருக்குது. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் வாழ்கிற அந்த உலகம் வந்து அந்த டைமில் வந்து கம்ப்ளீட் டீகே ஆன மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. லைஃபே அங்கே வந்து எதுவுமே இல்லை. ஸோ அவர் ரொம்பவே பயந்துட்டு அவர் லீவ் பண்ணக்கூடிய அந்த டைம் இருக்குல்ல, வீட்டுக்கு வந்து நம்ம திரும்பி போயிடுவோம்னு சொல்லி அந்த டைம் மெஷினில் அந்த நம்பர் வந்து போட்டு அவரோட வீட்டுக்கு வந்து அவர் திரும்பி வந்து வந்துடுறாராம். அவரோட டின்னர் பார்ட்டிக்கு ரொம்ப டயர்டாக எக்ஸாஸ்டடாக வருவார்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ அப்படி தான் இவர் வந்து அந்த எல்லா வேர்ல்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்து வந்திருக்காரு. இப்போ அந்த கெஸ்ட்டுக்கிட்ட அந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லும்போது கெஸ்ட் எல்லாம் கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்குமே கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. இவரோட ஸ்டோரிக்கு ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா அந்த டைம் மெஷின் வந்து அந்த மொர்லாக்ஸோட அட்டாக்னால கொஞ்சம் டேமேஜ் ஆகி இருக்குது. அண்ட் அவரோட பாக்கெட்டில் இருந்து அந்த வீணா வந்து ஃப்ளவர்ஸ் வந்து வச்சுருப்பாங்கல்ல, அந்த ஃப்ளவர்ஸை எடுத்து வந்து காட்டுறாரு, இந்த ஸ்ட்ரேஞ்சான ஃப்ளவர்ஸை. ஸோ அவங்கெல்லாம் ஓகே இது வந்து உண்மைதான் போலன்னு சொல்லி கொஞ்சம் வந்து நம்புறாங்களாம். நம்மளோட நரைட்டர் இருக்காருல்ல ஹில்லியர், அவர் வந்து அப்படியே ரொம்ப ஆர்வமாக கதை கேட்டு அவரை வந்து ரொம்பவே நம்புறாரு. அதுக்கு அடுத்த நாள் இந்த நரைட்டர் இருக்காருல்ல, அவர் நம்ம டைம் டிராவலரோட வீட்டுக்கு அகைன் வந்து விசிட் வந்து பண்ணுறாரு. அந்த டைமில் இந்த டைம் டிராவலர் வந்து இவர் இன்னொரு ட்ரிப் போகிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு வந்து இருக்காராம். இப்போ வந்து அந்த வந்திருக்காருல்ல நரைட்டர் ஹில்லியர் அந்த பர்சன், அவர்கிட்ட இந்த டிராவலர் வந்து சொல்கிறாரு, ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து போயிட்டு வந்து வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த நரேட்டர் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த வெயிட் பண்ணிட்டதுலேருந்து 3 years வந்து ஆகிருச்சு. இன்னும் அந்த டைம் டிராவலர் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரி வந்து முடியுது. அந்த டைம் டிராவலருக்கு அப்புறம் எதுவும் ஆச்சு அப்படிங்கிறதே தெரியலை அப்படிங்கிற மாதிரி இந்த ஹில்லியர் வந்து ஸ்டோரியை வந்து முடிக்கிறாரு. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் தான் இந்த டைம் மெஷினாக வந்து இருக்குது. சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜான்ரால ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்காக வந்து இருக்குது. And that's it for this lecture. We will meet in the next lecture. Thank you.